ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம லோக்கல் சென்டர் ஆப் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்க டிவைசஸ்க்கு வந்து நீங்கள் ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்மில் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ விண்டோஸ், மேக், லினக்ஸ், ஆண்ட்ராய்டு, அப்புறம் iOS எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ் சிஸ்டம் இல்லை மேக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஆண்ட்ராய்டு இல்லை iOS எந்த மொபைலாக இருந்தாலும் சரி, ஸோ லினக்ஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆப் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த 5 பிளாட்ஃபார்முக்குமே நடுவில் நீங்கள் வந்து எதில் வேணாலும் நீங்கள் ஃபைல்ஸ் ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸ்க்கும் அப்புறம் ஆண்ட்ராய்டுக்கு நடுவில் வந்து ஃபைல்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்க இல்லை iOS யூஸ் பண்ணுறீங்கனாலும் அதுலேயும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து நான் இப்போது எஃப்ட்ராய்டு ஆப்பில் இருக்கேன். ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, அப்புறம் எஃப்ட்ராய்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் ஆப். ஸோ நம்ம ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் ஆப் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ நம்ம எஃப்ட்ராய்டில் வந்து எப்படி நம்ம ஓப்பன் சோர்ஸ் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அது பாருங்கள். ஸோ எஃப்ட்ராய்டில் வந்து நான் இப்போது லோக்கல் சென்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்க்கலாம், இங்கே லோக்கல் சென் சர்ச் பண்ணும்போது இங்கே லோக்கல் சென் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஃபைல் ஷேரிங்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ளே ஸ்டோர்லேயும் போய் நம்ம சர்ச் பண்ணோம். ஸோ நான் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது சர்ச்சில் லோக்கல் சென்னு சர்ச் பண்ணலாம். ஸோ லோக்கல் சென் ஃபாஸ்ட் ஏர்ட்ராப்னு இருக்குது. ஸோ இப்போ இன்ஸ்டால் கொடுக்கலாம். ஸோ இன்ஸ்டால் ஆகும்போது நம்ம விண்டோஸ்லேயும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நான் இதில் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்தோன்னே நமக்கு இங்கே டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வரும். ஸோ விண்டோஸ்க்கான பேக்கேஜ் மேனேஜர்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அப்புறம் பைனரிஸும் அவைலபிளாக இருக்குது, EXE. அப்புறம் போர்ட்டபிள் வெர்ஷன்னா நீங்கள் ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேக் ஓஎஸ்க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மேக் ஓஎஸில் உங்களுக்கு ஆப் ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ லினக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லினக்ஸ்லேயும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ தார் ஃபைலாக இருக்குது, டெபியன் பேக்கேஜ் இருக்குது, அப்புறம் ஆப் இமேஜ் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டில் வந்து இங்கே பார்க்கலாம், இங்கே ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணலாம், எஃப்ட்ராய்ட்லேயும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அமேசான் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ iOSலேயும் வந்து உங்களுக்கு ஆப் ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ விண்டோஸ் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ EXE நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ் கொடுக்குறேன். ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு, லான்ச் கொடுத்துடலாம். ஸோ நமக்கு ஆண்ட்ராய்ட்லேயும் இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு லான்ச் ஆனோடனே இங்கே பார்க்கலாம், ரிசீவாக இல்லை சென்டான்னு 2 ஆப்ஷன் கேட்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட்லேயும் நம்ம இன்ஸ்டால் ஆனதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் லான்ச் பண்ண உடனே உங்களுக்கு டிவைஸ் நேம் ஒன்று வந்து வருது. ஸோ மொபைலில் வந்து இங்கே ஸ்மார்ட் ஸ்ட்ராபெரின்னு இருக்குது. அப்புறம் இதில் ஸோ விண்டோஸ் மிஷினில் வந்து இங்கே க்ளீன் மேங்கோன்னு இருக்குது. ஸோ நான் இப்போது மொபைல்லேருந்து இப்போ பிசிக்கு ஒன்று சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே சென்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஒரே நெட்ஒர்க்கில் இருக்கிறதால இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து நமக்கு டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ லோக்கல் சென்ட் இங்கே ஓப்பன் பண்ணால் இங்கே போதும். ஸோ நான் இப்போ ஒரே வைஃபை நெட்ஒர்க்கில் இருக்கிறதால எனக்கு உடனே இங்கே ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் ஃபைல் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபைலை வந்து நீங்கள் இங்கே மேலேயே பார்க்கலாம். ஸோ ஃபைல் ஆப்ஷன் இருக்குது, மீடியா ஆப்ஷன், டெக்ஸ்ட் இருக்குது, ஃபோல்டர் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைல் வந்து இப்போ ஒன்று ஆட் பண்ணியாச்சு. ஸோ செலெக்ஷனில் ஒரு ஃபைல் காட்டுது. ஸோ நம்ம இப்போ ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட எந்த டிவைஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கொடுத்த உடனே நமக்கு இங்கே வந்து சிஸ்டமில் வந்து இப்போ அக்செப்ட் கேட்குது. ஸோ வாண்ட்ஸ் டு சென்ட் அ ஃபைல்னு. ஸோ அக்செப்ட் கொடுக்கலாம். ஸோ பார்க்கலாம், இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு, ஃபினிஷ்டு வந்துடுச்சு, டன் கொடுக்குறேன். ஸோ டெஸ்டினேஷன் வந்து இங்கே பார்க்கலாம், ரிசீவிங் ஃபைலில் வந்து டவுன்லோட்ஸில் சேவ் ஆகிருக்கு, டன் கொடுக்குறேன். ஸோ இப்போ டவுன்லோட்ஸில் போய் நம்ம அந்த ஃபைல் பார்க்கலாம். ஸோ டவுன்லோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம விண்டோஸ் மிஷின்லேருந்து நம்ம இப்போது மொபைலுக்கு ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ நான் இப்போது பிசியிலேருந்து இப்போது சென்ட் கொடுக்குறேன். ஸோ சென்ட் கொடுத்தோன்னே இங்கே நியர்பை டிவைஸில் பார்க்கலாம், நம்மளோட டிவைஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த டிவைஸ் வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணோன்னே இங்கே பார்க்கலாம், நமக்கு மொபைலில் வந்து இப்போது அக்செப்ட் கேட்குது. ஸோ நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்றது இங்கே ஷோ ஆகும். ஸோ சேவ் டு ஃபோல்டர் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ டிஃபால்ட்டே வந்து டவுன்லோட் டைரக்டரியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ அக்செப்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபினிஷ் வந்துச்சு, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ டன் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டவுன்லோட் போகலாம். ஸோ ஷார்ட்டில் வந்து நான் இப்போது லேட்டஸ்ட்டான ஃபைலை வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ பிசியில் நம்ம செலக்ட் பண்ண அப்லோட் ஃபைல் வந்து இப்போ நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ PNR நம்பர் .txt ஃபைலை வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இதே மெத்தடில் வந்து நீங்கள் உங்களோட பிசியிலேருந்து நீங்கள் மொபைலுக்கு வந்து ஈஸியாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஈஸியாக நீங்கள் இது மூலமாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நம்ம செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் கொடுக்குறேன். ஸோ செட்டிங்ஸில் தீம் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ஒரு கலர் ஆப்ஷன் இருக்குது, ஸோ லாங்குவேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்டினேஷன் டவுன்லோட் டைரக்டரி பதிலாக நீங்கள் வேறு டைரக்டரி மாற்றினா மாற்றிக்கலாம். ஸோ இங்கே அட்வான்ஸ் செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ நீங்கள் வேணுங்கிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இப்போது. ஸோ மொபைல்லையும் சிமிலராக தான் இருக்குது செட்டிங்ஸ் எல்லாமே. தீம் சேஞ்சஸ், அப்புறம் கலர். ஸோ ரிசீவ் வந்து நம்ம இந்த ஃபோல்டரில் ரிசீவ் ஆகணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெட்வொர்க் செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. டிவைஸ் நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பின் வந்து செட் பண்ணனாலும் அதுவும் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்க்கலாம், ரிக்வயர் பின் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல்லையும் இருக்குது, பிசிலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லோக்கல் சென்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்க டிவைசஸ்க்கு வந்து நம்ம ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.